ஏப்ரல் 14 இன்றைக்கு வந்து அம்பேத்கர் அவர்களின் 134வது பிறந்தநாள். நம்ம புக்கம்பட்டி பகுதிகளில் அறிவியல் மாணவர் மன்றம் சார்பாக நம்ம இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சு நடத்திட்டு இருக்கோம். குழந்தைகள் மாணவர்கள் இளமை பருவத்தில் அறிவியல் மேலேயும் சமூகத்து மேலேயும் அக்கறையோடு இருக்கணும். அதுக்காக தான் இந்த நிகழ்வு வந்து வருடம் நடக்குது. நம்ம ஏன் அறிவியலையும் சமூகத்தையும் மேம்படுத்தணும் அப்படின்னா, சமூகத்தை மேம்படுத்துறப்ப தான் இவங்களுக்கு நல்ல அறிவுகள் வரும். அறிவியல் சமூகம் இது ரெண்டுமே வந்து நம்மளை வழி நடத்தக்கூடிய கருவிகளாக இருக்கும். ஒரு மேம்பட்ட ஒரு திறமையை மிக்க ஒரு வளர்ச்சி மிக்க ஒரு மனிதர்களை நம்ம இந்த சமூகத்தில் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட நோக்கமாக இருக்குது. அது சமயம் மாணவர்களுக்கு அறிவியல் மாணவர் மன்றம் என்ன செய்யுதுன்னா, ஒரு விஞ்ஞான கருத்துக்களை வந்து எடுத்து வைக்கிறது. இப்போ மத ஆண்டவனுடைய மூச்சு காத்துல இருந்து மனிதன் வந்து தோன்றணும் அப்படிங்கிறாங்க. அப்படி எந்த ஒரு மூச்சு காத்துலையும் வந்து மனிதன் தோன்றலை. பரிணாம அதாவது பெருவெடிப்பு கொள்கை அப்படிங்கிற கொள்கையின் அடிப்படையில் இந்த பிரபஞ்சம் நல்லா விரிவடைஞ்சு குரங்கு போன்ற இன மாதிரிகள்லேருந்து மனிதன் அப்படிங்கிற ஒரு இன மாதிரிகள் உருவாகி ஒரு விஞ்ஞான அடிப்படையில் தான் எந்த ஒரு விஷயமும் நடக்குது. அந்த மாதிரி தான் நம்ம மாணவர்களுக்கு வந்து அறிவியல் திறமையும் சமூக திறமையும் மேம்படுத்துவதற்காக வருடம் அம்பேத்கர் பிறந்தநாள் மற்றும் அறிவியல் கண்காட்சி அந்த மாதிரியான விஷயங்களை வந்து நடத்திட்டு இருக்கோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் 134வது பிறந்தநாள். அம்பேத்கர் யார் அப்படிங்கிறத மாணவர்களும் குழந்தைகளும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். நம்ம எப்படி சொல்கிறதுன்னா, 2000 வருடங்களாக இந்த இந்திய சமூகத்தில் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஜாதிய படுநிலைகள். ஒருத்தன் வந்து தலையில் பிறந்தவன், ஒருத்தன் தோளில் பிறந்தவன், ஒருத்தன் வயிற்றில் பிறந்தவன், ஒருத்தன் காலில் பிறந்தவன். தலையில் பிறந்தவன் பிராமணனும், தோளில் பிறந்தவன் சத்திரியனும், வயிற்றில் பிறந்தவன் வைசியனும், காலில் பிறந்தவன் சூத்திரனும். இந்த எதுக்கும் சம்மந்தம் இல்லாத ஒருத்தர் நபர் வந்து பஞ்சமன் அவன் எப்படி பிறந்தான்னு யாருக்குமே தெரியல அப்படின்னு சொல்லி நம்ம வேதம் புராணம் இதிகாசம் இது எல்லாமே இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்குது. மாணவர்கள் எதிர்காலத்தில் போய் ஜனங்களை சந்திக்கிறப்ப இந்த கருத்துக்கள், இந்த மூட நம்பிக்கை புராண கருத்துக்களை வந்து இவங்க உள்வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும். அப்போ அம்பேத்கர் நமக்கு வந்து சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, புராண இதிகாச வேதம் மனு தர்மம் சனாதனம் இது எல்லாமே நம்ம எதிர்த்து தான் போராடணும். நாம் வந்து அறிவியல் பாதையில் செல்லணும் அப்படிங்கிறத தன்னுடைய புத்தகத்தின் மூலமாகவும் தன்னோட கருத்துக்கள் மூலமாகவும் சொல்லிட்டு வராரு. இந்த மாதிரி தான் இந்து மதத்தில் இருக்கிற கொடுமைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக களையணும் அப்படிங்கிறதுக்காக அவர் போராடினார். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இந்து மதத்தின் கொடுமைகள்லேருந்து நம்ம மீளணும்னா இந்த மதத்தை விட்டே வெளியேறணும் அப்படின்னு சொல்லி புத்த மதத்தை கடைபிடிச்சார். புத்தர் வந்து அவர் தோன்றின காலத்திலிருந்து அவர் மறைந்த காலம் வரைக்கும் ஆரிய சனாதன கும்பலுக்கு வந்து எதிரான ஒரு பரப்புரை தான் செஞ்சார். புத்தர் முதல்ல தோன்றின ஒரு அறிவியல் சிந்தனையாளர்னு கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட புத்தரை தன்னுடைய கடவுளாக ஏற்றுக்கிட்டவர் தான் அம்பேத்கர். இது மாதிரி இன்னும் சில கருத்துக்களை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி நமது மாணவர்கள், நம்ம குழந்தைங்க அம்பேத்கரை பற்றி சில வாசகங்கள் சொல்லுவாங்க. அது நீங்களும் கேளுங்க. அருமையான வாசகங்கள் சொல்கிறப்ப கைத்தட்டி அவங்களை உற்சாகப்படுத்துங்க. முதல்ல யார் வரீங்க? மகிழ்நி வாங்க, கைத்தட்டுங்க. டாக்டர் அம்பேத்கர். என்னை கடவுளாக்காதே, நீ தோற்று விடுவாய். என்னை ஆயுதமாக்கி போராடு. டாக்டர் அம்பேத்கர். அடுத்தது எளிய மனிதனுக்கும் அதிகாரம், கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம். டாக்டர் அம்பேத்கர். எளிய மனிதனுக்கும் அதிகாரம், கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம். எளிய மனிதனுக்கும் அதிகாரம், கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா என்னன்னா, எளிய அதாவது பொருளாதாரத்தில் எந்த ஒரு எளிய மனிதனாக இருக்கிறானோ, கடைக்கோடி மனிதனாக இருக்கிறானோ அந்த மனிதனுக்கும் அதிகாரம் வேணும், கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம் வேணும். இந்த அடிப்படையில் தான் எல்லாருமே ஒரு நம்ம தேர்தலில் பங்கெடுக்கிற ஒரு உரிமையை வந்து வாங்கி தந்தவர் அம்பேத்கர். சாதி ஒழிப்பு, பெண்ணடிமைத்தனம், தீண்டாமை இது எல்லாமே ஒழிப்பதற்காக அம்பேத்கர் வந்து மிக மிக முக்கியமான புரட்சியாளர். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கரண்ட் சுச்சுவேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆளும் பாசிச பார்ப்பன பாஜக கும்பல் மாணவர்களுக்கு எதிராக தான், நம்ம மாணவர்களோட கல்விக்கு எதிராக தான் செயல்படுறாங்க. நீட்டுன்னு ஒரு பரீட்சை வைக்கிறாங்க. அந்த நீட்டுங்கிற பரீட்சை வந்து தேசிய ஒன்றிய அரசின் கீழ் வந்து இது பண்ணுறதா இருக்குது. அப்படிங்கிறப்ப நம்ம தமிழ்நாட்டு மக்கள், நம்ம தமிழ்நாட்டு மாணவர்கள், நம்மளோட தமிழ்நாட்டு குழந்தைகள் படித்து ஒரு வேலைக்கு போகிறதுக்கு, ஒரு மருத்துவக் கல்லூரிக்கு போகிறதுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம மாநில அரசு வந்து இது வரைக்கும் நமக்கு வழங்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இனிமேல் ஒன்றிய அரசு தான் இது பண்ணணும். நீட்டுன்னு என்னத்துக்கு எக்ஸாம்? தேசிய அளவில் +2 முடிக்கிறோம். அது எவ்வளோ ஒரு குழந்தைங்க 12வது படிக்கிறாங்கன்னா அதுக்கு அந்த குழந்தைங்க எவ்வளோ வகையான கடுமையான உழைப்பை செலுத்தி அந்த மார்க் எடுக்க வேண்டியதாக இருக்குது. அந்த மார்க் பத்தாதுன்ட்டு நுழைவுத் தேர்வுக்கு ஒரு மார்க். அப்படிங்கிறப்ப நம்ம மாணவர்களை வடிகட்டணும், நம்ம மாணவர்களை ஃபில்ட்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தோட மோடியின் தலைமையிலான பாஜக ஆட்சி வந்து தொடர்ச்சியாக நீட் தேர்வாக இருக்கட்டும், இன்றைக்கி ஸ்காலர்ஷிப்லாம் நிறுத்தி வைக்கிறதா இருக்கட்டும், இன்றைக்கி குடியுரிமை சட்ட திருத்த மசோதா அப்படின்னு பேரில் சிறுபான்மையினர்களுக்கு என்ன பண்ணிட்டு இருக்குன்னா, அவங்க இந்த ஊருக்கார் தான், இந்த நாட்டுக்கார் தாங்கிறத நிரூபிக்க சொல்லுது. இந்த நிலம் வந்து உங்களோட தாங்கிறத நிரூபிக்க சொல்லுது. அதே மாதிரி
அவங்களுடைய சொத்துக்கள், வக்ஃபு வாரிய சொத்துக்கள்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் அரசு தான் இனிமேல் நடத்தும் அப்படின்னு சொல்லி நம்மளை இது பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தொடர்ச்சியாக வந்து சமூகத்தில் வந்து பார்த்திங்கன்னா தீண்டாமை கொடுமைகள் அதிகமாகிட்டே வருது. சாதிய வன்கொடுமைகள், ஆவணப்படுகொலைகள் எல்லாமே அதிகமாகிட்டே வருது. இதெல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாணவர்கள் மத்தியில், இளைஞர்கள் மத்தியில் சாதி பாகுபாடு கூடாது, எல்லாரும் சமம் அப்படிங்கிற மைண்ட் செட்டை நம்ம கொண்டு போயிட்டு இருக்கிறோம். அதே சமயத்தில் நம்மளோட எதிர் முகாமில் இருக்கிறவங்க சாதியை அடையாளப்படுத்துவதற்காக கையில் கட்டிக்கிறது, சாதி அடையாளப்படுத்தி ஒருத்தன் உயர்ந்த சாதியாக கருதக்கூடிய பெண்ணை ஒரு தாழ்ந்த சாதிக்கார பையன் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறப்ப அவனை வெட்டுறாங்க, கொலை செய்கிற அளவுக்கு ஜாதிய வன்மத்தை கொண்டு போயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, ஒரு சமூகத்தில் ஒரு பின்தங்கிய விஷயத்தை வந்து ஏற்படுத்துது. இந்த மாதிரியான ஆணவ படுகொலைகள் எதிர்காலத்தில் நடக்கூடாதுன்னா நம்ம அம்பேத்கர், பெரியார், கார்ல் மார்க்ஸ் போன்ற அறிஞர்களுடைய வாழ்வியலை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அவங்கள நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் இதெல்லாம் நடக்கும். நம்ம மாணவர்களாகிய உங்களோட கடமை என்னென்னா, நீங்கள் நல்லா படிக்கணும், புராண இதிகாசங்களில் சொல்லப்பட்ட கருத்துக்களை வந்து கேள்வி கேட்கணும், அறிவியலை நம்பணும். அறிவியல் என்ன சொல்லுதுன்னா, மேலேருந்து ஒரு பொருளை தூக்கி போட்டோம்னா அது கீழே விழுவுது, அதுக்கு பேர் தான் புவியீர்ப்பு விசை. அந்த புவியீர்ப்பு விசை மாதிரி உலக இயற்கை எல்லாமே அறிவியல் உட்படுத்த நடக்குது. மந்திரத்தால் எந்த ஒரு மாங்காயுமே விழுவ போகிறதில்ல. ஒரு மரத்தில் ஒரு மாங்காய் இருக்குது, அது மந்திரம் சொன்னோடனே கீழே விழுவான்னு கேட்டிங்கன்னா விழுவாது. அந்த மாதிரி நமக்கு ஒரு பிரச்சனைனா அந்த பிரச்சனைக்கு காரணம் வந்து நாமளே தான். பிரச்சனைக்கான தீர்வும் மனிதனுக்கு மனிதனே தான் தீர்க்க முடியும். ஒரு காய்ச்சல் வந்துச்சுன்னா அந்த காய்ச்சலை வந்து எப்படி தீர்க்கணும்னா, ஆஸ்பத்திரி போய் ஊசி போட்டு மாற்ற போட்டு தீர்க்கணும். அதை விட்டு இந்த மாதிரி பாடம் போடுறது அது மூலமாக வந்து காய்ச்சல் தீராது. சரியா? அப்போ நம்ம வந்து மூட நம்பிக்கைகளை ஃபாலோ பண்ணக்கூடாது. இந்த மாதிரி நம்ம வாழ்வில், அன்றாட வாழ்வில் எல்லாமே சயின்ஸ் அடிப்படையில் தான் நடக்குது. நம்ம சடங்கு, சம்பிரதாயம், சாங்கியம், ஜாதி, மதம் இதோட கோட்பாடு வழியில் நம்ம போகக்கூடாது. மாணவர்களாகிய நாம நல்லா படித்து நம்மளுடைய அறிவு சிந்தனைகள்லாம் வளர்த்திட்டு மூட நம்பிக்கையிலேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரணும். அதே மாதிரி நமக்கு தேவையில்லாத கலாச்சார பண்பாடுகள்லேருந்து நம்ம வெளியே வரணும். சரியா? எல்லா மாணவர்களும் ஒற்றுமையாக இருக்கணும். எல்லாருமே மனிதன் அப்படிங்கிற ஒரு உணர்வுக்குள்ளார வரும். சரியா? நம்ம சொல்லலாம், என்ன சொல்லலாம், வாழ்க வாழ்க வாழ்கவே அண்ணல் அம்பேத்கர் வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே அண்ணல் அம்பேத்கர் வாழ்கவே, ஒழிப்போம் ஒழிப்போம் ஜாதியை ஒழிப்போம், ஒழிப்போம் ஒழிப்போம் தீண்டாமையை ஒழிப்போம், ஒழிப்போம் ஒழிப்போம் சனாதனத்தை ஒழிப்போம், பெறுவோம் பெறுவோம் அனைவரும் கல்வி பெறுவோம், பெறுவோம் பெறுவோம் அரசியல் அதிகாரம் பெறுவோம், பெறுவோம் பெறுவோம் பெண்ணுரிமை பெறுவோம், பெறுவோம் பெறுவோம் சமத்துவம் பெறுவோம். வாழ்க வாழ்க வாழ்கவே அண்ணல் அம்பேத்கர் வாழ்கவே.